பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு ஒரு 58-year-old ஜென்டில்மேன் ஒருத்தர் வந்தார் பேஷண்டா. அவருக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு 3 monthsக்கு முன்னாடி காலில் வீக்கோ ஏற்பட்டிருந்தது, ஒரு பாதத்துல மட்டும். அது வந்துட்டு பார்க்கறதுக்கு சிகப்பா இருந்தது, சூடா இருந்தது. ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு அது செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் என்கிட்ட வரும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்ததுனால எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஷாக்கு, எனக்கும் ஷாக்கு. அங்க இருக்கிற நிறைய எலும்புகள் நொறுங்கி இருந்தது. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் சார்கோ ஃபுட். இட் இஸ் அ வெரி காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிக் ஃபுட். இந்த சார்கோ ஃபுட்ல என்ன ஏற்படுது அப்படின்னா, நமக்கு தெரியாமையே டயபெட்டிஸ்னால நம்மளோட எலும்புகள் நொறுங்க ஆரம்பிக்குது. அதாவது அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்களுக்கு ஞாபகமே இல்லாத மாதிரி ஒரு ட்ரிவியல் ட்ராமானால ஃப்ராக்சர்ஸ் ஏற்படும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சார்கோ ஃபுட். சில பேருக்கு அடி கூட பட்டிருக்க வேண்டாம், அவங்களுக்கு கூட சார்கோ ஃபுட் ஏற்படலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலில் ஏற்படுற ஸ்வெல்லிங். இந்த ஸ்வெல்லிங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ் இருக்கோ இல்லையோ ஒரு காமன் சிம்டமா இருக்கிறதுனால எல்லாருமே அதை ஈஸியா இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால தான் சார்கோ ஃபுட்டுங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் அவர் பாப்புலேஷன்ல லேட் ஸ்டேஜஸ்ல தான் நம்ம டயக்னோஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்வெல்லிங்கை வந்துட்டு நமக்கு உடம்புல நீர் சேர்ந்துருக்கு, இல்லை நமக்கு பிபி இருக்கு, நம்ம வேற மாத்திரை போடுறோம், கால் தொங்க போட்டு வரோம், ரொம்ப நிறைய வேலை செய்கிறோம், இதனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லியே இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்வெல்லிங் இஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம் ஆஃப் சார்கோ ஃபுட். நெக்ஸ்ட் இந்த பேஷண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாதத்தை தொட்டு பார்க்கும்போது இன்னொரு பாதத்தோட கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். இதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஸோ செல்லுலைட்டிஸ்ங்கிற டேர்ம் இப்போ ரொம்ப காமனா இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நினைச்சு அவங்களே ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி போடுறது, இல்லை டாக்டர்ஸை பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி போடுறது அப்படின்னு சொல்லியே கொஞ்சம் டைம் வந்துட்டு போயிடுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட்னஸ் ஏற்படும். இது எல்லாருக்குமே ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஓவரா ஃபேர் ஸ்கின்டு பாப்புலேஷன் கிடையாது. ஸோ நம்மளுக்கு அந்த ரெட்னஸ் அந்த அளவுக்கு ஆப்வியஸா தெரிய வராது. இது எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணி லேட் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பாதத்தோட ஷேப்பே மொத்தமா மாறி போயிடுது. மோஸ்ட் காமனா நடுப்பாதம், அதாவது மிட் ஃபுட்ல தான் இந்த சார்கோங்கிற கண்டிஷன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே நார்மலா ஒரு ஆர்ச் இருக்கும் ஃபுட்டில். ஆனா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ஆர்ச் கொலாப்ஸ் ஆகி அவங்களுக்கு ராக்கர் பாட்டம் ஃபுட் அப்படிங்கிற டிஃபார்மிட்டி ஏற்படுது. அதாவது ஃபுட்டே ஒரு போட் ஷேப்ல மாறிடுது. ஸோ அதனால அவங்க பாதத்தில் இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அன்ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி அவங்களுக்கு புதுசா காயங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல இக்னோர் பண்றதுனால லேட் ஸ்டேஜஸ்ல அவங்களை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது நிறைய எலும்புகள் நொறுங்கி போயிருக்கிறதுனால நிறைய பேர் ஆம்புடேஷன் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் விஷயத்த சீரியஸா எடுத்துக்கணும் இந்த சார்கோ ரூல் அவுட் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எனி ஸ்வெல்லிங் ஷுட் பி டேக்கன் சீரியஸ்லி. ஸ்வெல்லிங் இருக்கு, வேற ஏதாவது காரணங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சார்கோங்கிற கண்டிஷனை நம்ம ரூல் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ சார்கோ ஃபுட் இல்லை அப்படின்னா அடுத்த கண்டிஷன்ஸை பத்தி நம்ம யோசிக்கலாம். ஸோ ஸ்வெல்லிங் இருக்கு, இது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இக்னோர் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு பாதத்தை விட இன்னொரு பாதத்தோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது சார்கோவா இருக்கலாம். ஸோ தினமுமே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களோட 2 பாதத்துலையும் அவங்களோட கைகளோட அடி சர்ஃபேஸை வச்சு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு பாதத்தை விட இன்னொரு பாதத்தோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலே அது ஒரு வார்னிங் சைன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸும் உடனே அவங்களோட டாக்டரை போய் பார்த்து சார்கோ ஃபுட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணி ஆகணும். இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடக்காம இருக்கிறது. ஸோ இவங்க வலி இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி வீக்கம் வந்தாலும் சரி, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, நடந்தே அந்த ஃப்ராக்சர்ஸ் இன்னும் மோசமாயிடுது. என்னெல்லாம் டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ இதுதான் மெயினா நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இனிஷியல் சார்கோ ஸ்டேஜஸ்ல எக்ஸ்ரேல எந்த விதமான ஃபைண்டிங்ஸும் நமக்கு தெரிய வராது. எம்ஆர்ஐ தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ஆர்ஐல அந்த எலும்புக்குள்ள இருக்கிற வீக்கத்தை நம்ம ஏர்லியாவே பிக்கப் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் சார்கோன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறது. எப்படி அடிபட்டு ஒருத்தருக்கு ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு மாவு கட்டு போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்களோ, ஒரு 3 months ரெஸ்ட் எடுத்தாதான் அந்த எலும்பு கூடுன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் தான் இந்த சார்கோ ஃபுட்லயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு அக்யூட் சார்கோ, அதாவது பாதம் பயங்கர வீக்கமா இருக்கு, சூடா இருக்கு, எலும்புகள் நொறுங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் கான்டாக்ட் காஸ்ட் அப்படின்னு ஒரு மாவு கட்டு போட்டு விடுவாங்க. அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு வாக். ஸ்ட்ரிக்ட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வாக்கர் யூஸ் பண்ணி அந்த ஆப்போசிட் காலை யூஸ் பண்ணி தான் மொபிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
கம்ப்ளீட்டா இந்த பாதத்தோட டெம்பரேச்சர் பக்கத்து பாதத்தோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட வர மாதிரி இருக்கிற வரைக்கும் அந்த மாவு கட்டு கண்டினியூ பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர் கொடுத்து மேனேஜ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல மிஸ் பண்ணிடுவோம். லேட் ஸ்டேஜஸ்ல டிஃபார்மிட்டியோட தான் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபார்மிட்டி இருக்கிற ஸ்டேஜ்ல உங்களுக்கு புண்ணு இருக்கா இல்லையா, இல்ல புண்ணு வரதுக்கான வார்னிங் சைன்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத பொறுத்து தான் மேனேஜ்மெண்ட் என்னங்கிறது வேறுபடும். ஸோ புண்ணு வரதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னா கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர் வச்சே அந்த சார்கோன்கிற கண்டிஷனை மேனேஜ் பண்ணலாம். சப்போஸ் புண்ணு வந்துருச்சு, புண்ணு வரதுக்கான வந்துட்டு வார்னிங் சைன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். அடிப்பாதத்துல எந்த எலும்பு கீழே இறங்கி வந்து குத்திட்டு இருக்கோ, எந்த எலும்பு வந்துட்டு ப்ரெஷர் காஸ் பண்ணி புண்ணு காஸ் பண்ணதோ அதை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ற மாதிரி சில சர்ஜரிஸ் இருக்கு. ஸோ அது பண்ற மாதிரி ஏற்படலாம். இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைண்ட் ஃபுட், அதாவது வந்துட்டு அவங்களோட கணுக்கால் கிட்ட இருக்கிற எலும்புகள்லாம் நொறுங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் ஏர்லியா வரும்போது சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஆர் டெஃபினெட்லி தேர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டையே ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்களோட பாதத்துல நடக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணி கொடுப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லேட் ஸ்டேஜஸ்ல வரும்போது அங்க இருக்கிற முக்காவாசி எலும்பு அரிச்சு போய் காணாமையே போயிருக்கும். எக்ஸ்ரேல பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வேக்யூம் தான் தெரியுமே தவிர எலும்புகள் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி லேட் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது அப்படின்னா ஆம்புடேஷன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ சார்கோன்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண கண்டிஷன் இல்லை. இட் இஸ் அ வெரி சீரியஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ். பட் இதை ஏர்லியாக பிக்கப் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை ஈஸியாக லீட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சார்கோ ஃபுட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.